வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டியை சொல்ல போகிறேன். ஒரு நகர்ப்புற பகுதி, மழைக்காலம். மழைக்காலத்தில் மழை பெஞ்சிட்ருக்கு, ரோடெல்லாம் அங்கங்கே தண்ணி நின்றுட்டுருக்கு. அந்த நேரத்தில் ஒரு ஏழ்மையான பெண், நடுத்தர வர்க்கமான பெண் வந்து ரோட்டில் தன்னுடைய மகளை வந்து பள்ளிக்கு அனுப்புறதுக்காக பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு கார் வருது, பெரிய கார் ஒருத்தவர் ஓட்டிகிட்டு வர்றாரு. ரோட்டில் தண்ணி இருக்கிறது நல்லா தெரியும் அவருக்கு. தெரிஞ்சும் அவர் என்ன பண்ணுறாரு, வேகமாக காரை ஓட்டுறாரு. ரோட்டில் இருக்கிற தண்ணி டயரில் பட்டு அப்படியே தெரித்து அந்த ஓரமாக நிற்கிறாங்க இல்லையா, குழந்தையோட, ஸ்கூல் படிக்கிற குழந்தையோட, அவங்க மேலே அடிச்சிடுது. அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணு யூனிஃபார்ம்லாம் நனைஞ்சி போச்சு. அந்த பெண்ணுக்கு மேலேயும் கொஞ்சம் சேரும் சகதியுமாக ஆகிடுது. அவங்க ஒரு வருத்தமாக நின்னாங்க. அந்த வண்டி ஓட்டினவர் அதை பற்றி கவலைப்படலை. தண்ணி அடிக்குன்னு தெரிஞ்சும் அவர் மாதிரி போயிட்டார், வேகமாக போயிட்டார். கவலைப்படாமல் அப்படியே போயிட்டே இருந்தார். கொஞ்சம் தூரம் போனார். போயிட்டே இருக்கும்போது அவர் ஏதோ மழை நாள் இல்லையா, ரோடு வந்து அங்கே குண்டும் குழியுமாக இருந்தது. அந்த அவர் போகிற வழியில் ஒரு குழியில் அந்த வண்டி போய் மாட்டிச்சு. தண்ணியில் தண்ணியில் போகும்போது அவருக்கு தெரியல, பள்ளம் இருக்கிறது தெரியல. அதில் போய் டக்குன்னு சிக்கிடுது. அதுக்குள்ளே நிறைய பஸ்ஸு கார்லாம் வருது. இருந்ததும் அந்த அவர் மேலே அந்த வண்டிகள்லாம் அவங்கள வேகம் பரபரப்பான நேரம் இல்லையா, காலை நேரம் இல்லையா, அவங்கவுங்க போகிறாங்க. அந்த தண்ணி மேலே அவர் மேலே அடிக்கிறதுனால அந்த கார் மேலேயும் அடிக்குது. அவர் அதை என்னடான்னு இறங்கி பார்க்குறதுக்கு அந்த கண்ணாடியை இறக்கி பார்க்குறாரு. அந்த நேரத்தில் ஒரு வண்டி வருது, சேர் அடிக்குது. உள்ளே அவர் மேலெல்லாம் சகதியாகி போயிடுது. அதை கொஞ்சம் தூரத்தில் அந்த குழந்தையும் பொண்ணும் அந்த அம்மாவும் இருந்தாங்க இல்லையா, அவங்க பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் முதல்ல வேதனைப்பட்டாங்க. இப்போ மனசுக்குள்ளே சந்தோஷமாயிடுது. சந்தோஷப்பட்டுக்கூடாது, இருந்தாலும் அதாவது கர்மா, நாம் செய்கிற பாவங்கள், மற்றவங்களுக்கு நாம் செய்கிற இடையூறுகள் மறுபடியும் நம்மையே வந்து சேரும் ன்றது தான் இந்த கதையினுடைய சுருக்கம். நன்றி, வணக்கம்.